அவ்வாறான ஒரு பிரதேசம்தான் கிழக்கு மாகாணம். கிழக்கு மாகாணம் அது மாத்திரமல்ல, பலவிதமான இன்னல்களையும் துன்பங்களையும் அநீதிகளையும் சந்தித்த ஒரு மாகாணமாக எங்களுக்கு குறிப்பிடலாம். எனவே இந்த கிழக்கு மாகாண மக்கள் கிராமிய விவசாயிகளாக எவ்வாறான சவால்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றார்கள் என்பதை எங்கள் முன்வைப்பதற்காக நாங்கள் இப்போது அழைப்பது தோழர் ராசலிங்கம் அவர்களை. அன்போடு அழைக்கின்றோம் ராசலிங்கம் அவர்கள். ජයතිලක මණ්ඩාරයන් ගීතවත් කරන අතරේ අපි දැක්කා වේදිකාවේ දෙපසින් සහෝදරවරු දෙදෙනෙක් තමන්ගේ නර්තන දායකත්වය මේ ගොවි ලයිව් රැළිය සඳහා සපයමින් ඔබ දැක්කා නම් මෙතන නර්තනයේ යෙදුණු චන්ද්‍ර සහෝදරයා. චන්ද්‍ර සහෝදරයා ඉන්නේ ඓතිහාසික බිමකින්, ඓතිහාසිකව තමන්ගේ වටිනාකම් පුදුවාගත් බිමකින්. මාතර ලවණ වාදකයේ ඛේද වාචකයේ ගම්මාන 65න් එකක් වන අත්කුඩාව නැගෙනහිර නියෝජනය කරමින් පැමිණි චන්ද්‍ර සහෝදරයා ලංකාවේ අවසාන මහා මාවී ගොවියෙක්. සිය වගකීම මහා මාවී බීජ ටික පරිස්සම් කරන්නේ තම ජීවිතය හා සමව පරිස්සම් කරමින් ඉදිරියට ගෙන යන චන්ද්‍රා සහෝදරයා වැනි ගොවි විරුවන් මේ ගොවි නැයිරැලියත්තේ අනන්ත අප්‍රමාණ ඉන්නවා. තවත් ගම්මානවල ඉන්නවා. තවත් කෙනෙක් ජයසූරිය සහෝදරයා. ජයසූරිය සහෝදරයලා, චන්ද්‍ර සහෝදරයලා මේ විකට එකතු කරන්නේ ගොවිතැනේ විචිත්‍රත්වය, ගොවිකමේ විචිත්‍රත්වය. එහෙමනම් මේ සූදානම් වෙන්නේ නැගෙනහිර පළාතේ ගැමි ගොවි ජනතාවගේ වර්තමාන සැබෑ අභියෝග ගැන කතා කරන්නට. නැගෙනහිර යනු උතුරසේම දකුණසේම එහා සමානවත් ඊට එහායින් ගොසිනොත් අයිතිවාසිකම් උදුරා ගැනීමට ලක්ව සිය අයිතිවාසිකම් වෙනුවෙන් අරගල කරන වීරත්වයේ ගොවි පරපුරක් ජීවත් කර බලාලා ඒ වීරත්වයේ ගොවි පරපුර නියෝජනය කරමින් මේ 2025 ගොවි නැයි රැළිය ආමන්ත්‍රණය කරන්නට රාසලිංගම් සහෝදරයාට ආරාධනා කරනවා. එන්න සහෝදරයා, නැගෙනහිර කතාව 2025 මන්නාරම ගොවි රැළියේදී කියන්නට. உழைப்பாளர் தினமாகிய இன்றைய நாளில் உழைப்பாளர் தினத்துக்குரிய இந்நாளிலே உழைப்பாளர்களுடைய இன்றைய நாளாக ஒரு அனுஷ்டிப்பு நாளாக இங்கே வந்திருக்கின்ற அனைவருக்கும் எனது மாலை நேர இதயபூர்வமான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ජාත්‍යන්තර කම්කරු දිනය සැමරීම උදෙසා අද දිනේ මෙතනට පැමිණි සියලුම ගොවි කම්කරුවන්ට මගේ ප්‍රණාමය වගේම සුබ සන්ධ්‍යාවක් ඔබ සියලු දෙනාට. உடல் உழைப்பை மூலதனமாக கொண்டு உலகை வாழ வைக்கும் உழைப்பாளர் நாங்கள் உரிமைகளை வென்றெடுக்கக்கூடிய விதத்திலே இன்றைய நாள் நமது இலங்கை பூராகவும் இருக்கின்ற மக்கள் இந்த வடபகுதியிலே, அதாவது மன்னார் மாவட்டத்திலே உழைப்பாளிகளுடைய தினமாக கொண்டாடப்படுகின்ற இன்றைய தினத்திலே நாடு ஊராகவும் உழைப்பாளர் தினம் கொண்டாடப்பட்டிருக்கின்றது. ஆனால் எங்களால் அதனை உழைப்பாளர் தினமாக கருத முடியாது. ஏனென்றால் விவசாயிகள் இன்னும் தங்களுக்கு உரிமைகளுக்காக போராட வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. அதை போராடப்பட வேண்டிய சூழ்நிலைக்காக நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இருக்கின்றோம். කය ශක්තිය තමන්ගේ ශ්‍රමය කැප කරමින් මේ රටේ වැඩ කරන ගොවිතැන් කරන සියලුම කම්කරු ගොවි ජනතාව වෙනුවෙන් සමරන මේ කම්කරු දිනේදී රට පුරා සියලුම
තැන් වලින් කම්කරු දිනේ සමරනවා. හැබැයි මේ කම්කරු දිනය සාර්ථකද? මේ කම්කරුවන්ගේ ඉල්ලීම් ඉෂ්ට වෙලාද? මේ වගේ අවස්ථාවක තමයි අපි අද මන්නාරමේදී සියලුම ගොවි සහ කම්කරුවන් එකතු වෙලා අපි අද මේ නැයි දිනය සමරන්නේ. 18ஆம் நூற்றாண்டின் இறுதி கட்டத்திலும் 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் தொடங்கப்பட்ட இந்த போராட்டமானது பல நாடுகளிலே விவசாயிகளுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்கான போராட்டமாக இருந்தாலும் அவை அந்தந்த பகுதியிலே வெற்றி பெற்றிருந்தாலும் இந்த இலங்கை என்கின்ற சிறு தீவிலே நாங்கள் விவசாயிகள் அனைவரும் இன்னும் போராடி கொண்டுதான் இருக்கின்றோம். போராடித்தான் பெற வேண்டிய சாத்தியமும் இருக்கின்றது. 18 වෙනි සියවසේ සහ 19 වෙනි සියවස්වල ලෝක පුරා කම්කරු ජනතාව තමන්ගේ අයිතිවාසිකම් උදෙසා අරගල කරමින් සටන් කරමින් දැවන්ත ව්‍යාපාරයක් ගෙනියලා ඔවුන්ගේ අයිතිවාසිකම් සමහර ඒවා දිනාගෙන සිටියද නමුත් ලාංකීය කම්කරුවන් ලාංකීය ගොවි ප්‍රජාව තාමත් ඔවුන්ගේ අයිතිවාසිකම් ඉෂ්ට කරගැනීමේ මට්ටමින් තාමත් අපොහොසත් වී තිබෙනවා. இந்த நாட்டிலே மிக முக்கியமாக 3 ஏற்றுமதி பொருட்களை உள்ளடக்கிய பொருளாதார கொள்கையை மேம்படுத்துகின்ற அரசாங்கம் அதிலே தேயிலை மற்றும் ஆடை அடுத்ததாக சுற்றுலாத்துறையை மையமாக படுத்தி எங்களது நாட்டிலே பொருளாதாரத்தை எண்ணிக்கொண்டிருக்கின்ற அரசாங்கம் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எங்களது விவசாயிகளின் உரிமைகளையோ அல்லது பாமர மக்களுடைய நிலைமைகளையோ புரிந்து கொள்ளாத அரசாங்கமாகவே காலத்துக்கு காலம் இங்கே நிகழ்ந்து கொண்டிருப்பதால் விவசாயிகள் நாங்கள் உரிமைக்காக இன்று வரைக்கும் போராடி கொண்டுதான் இருக்கின்றோம். අපේ රටේ අපේ ආණ්ඩුව ප්‍රධාන ආර්ථික ක්‍රියාකාරකමක් හැටියට අපේ රටේදී ප්‍රධාන භෝග තුනක් ක්‍රමවේද තුනක් උපයෝගී කරගන්නවා අපේ රටින් අපනයන භාණ්ඩ විදිහට. එකක් තේ, අනිත් එක ඇඟලුම් ශේෂ්ත්‍රය, තේයිලු ඒ වගේම සංචාරක කර්මාන්තය. මේ කර්මාන්ත තුනම තමයි අපේ රටේ ප්‍රධාන ආර්ථික ක්‍රමවේදයන් හැටියට තියෙන්නේ. அந்த அடிப்படையிலேயே எங்களது விவசாயிகள் உரிமை சார்ந்து பேசுகின்ற பொழுது எங்களது குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் தலை தூக்கி இருக்கின்ற பிரச்சனை காணி அபகரிப்பு. அந்த அடிப்படையிலே தொல்பொருள் திணைக்களம் மற்றும் வன இலாகா திணைக்களம் மற்றும் வன விலங்கு திணைக்களம் பூஜா பூமி என்கின்ற அடிப்படையிலே எங்களது விவசாய நிலங்கள் இப்பொழுது அரசு கையகப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. ඒ වගේම නැගෙනහිර පළාතේ දැන් අපේ රටේ විශාල වශයෙන් නැගෙනහිර ප්‍රජාව ගොවින් මුහුණ දෙන ගැටලුවක් බවට පත් වෙලා තියෙනවා මේ ඉඩම් මංකොල්ලය. පූජා භූමින් හැටියට, ඒ වගේම භූ විද්‍යා පරීක්ෂණ හැටියට, ඒ වගේම තවත් සමහර වනජීවී දෙපාර්තමේන්තුවේ ක්‍රියාකාරකම් වලට මේ වගේ විවිධ ක්‍රියාකාරකම් වලට නැගෙනහිර ප්‍රදේශයේ ඉඩම් මංකොල්ලය සිදු වෙමින් තිබෙනවා. அதோடு சேர்த்து எங்களது இலங்கை நாட்டிற்கு பெரும் பலமாக இருக்கின்ற கால்நடை வளர்ப்பாளர்கள், அதாவது மட்டக்களப்பு மாவட்டத்திலே மயிலத்தமடு மாதவனை என்கின்ற இடத்தில் தங்களுடைய நிலங்களை பெற்றுக் கொள்வதற்காக சுமார் 1.5 வருடத்திற்கு மேலாக அடையாள போராட்டத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். இன்று வரைக்கும் அரசு அதை கண்காணிக்கவில்லை, அதற்கான தீர்ப்பும் பெற்றுக் கொடுக்கவில்லை. මයිලත්තමඩුවල මඩ කලපුවේ අදටත් විශාල වශයෙන් ගව පාලනය කරන ගොවීන් විශාල වශයෙන් ඒගොල්ලෝගේ ඉඩම් මංකොල්ලයක් වෙනවා. ඒ වෙනුවෙන් ඒගොල්ලෝ අවුරුදු එකහමාරක කාලයක් දීර්ඝ කාලීනව ඒගොල්ලෝ අඛණ්ඩ අරගලයක නිරත වෙලා ඉන්නවා. නමුත් අදටත් ඒගොල්ලෝගේ අරගල වලට තාමත් රජයෙන් නිසි පිළිතුරක් ලැබිලා නැහැ. எனவேதான் இப்பொழுது எங்களது நாட்டிலே இங்கே வாழ்கின்ற மக்களுக்கு எந்த விதமான உரிமைகளும் இல்லாத ஒரு சூழ்நிலை வருகின்றது. அதே போன்று வெளிநாட்டில் இருக்கின்ற முதலீட்டாளர்களுக்கு இங்கிருக்கின்ற நிலங்களை பகிர்ந்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலை அரசுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அதற்கு அடிப்படை காரணம் நாங்கள் அரசிடம் கையேந்தி நிற்பது. ඒ නිසා තමයි අද අපේ රටේ ජනතාවගේ මේ අයිතීන් උල්ලංඝනය වෙමින් විදේශ කම්පැනි වලට අපේ රටේ ඉඩම් සම්පත් විකුණමින් යන කාල පරිච්ඡේදයක් තමයි දැන් තිබෙන්නේ. රජයේ මේවට දැඩිව මැදිහත් වෙමින් තිබෙනවා. ඒ තත්ත්වය උඩ තමයි අද අපි මේ ගොවි ජනතාව පීඩනයට පත් වෙලා තියෙන්නේ. இவ்வாறு இருக்கின்ற வெளிநாட்டு கம்பெனிகள்
எங்களது நிலங்களை கூறுபட்டுக் கொண்டு அவர்களுடைய நாட்டுக்குரிய வருவாய்களை சேர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். எங்களது நாட்டிலே இருக்கின்ற மக்கள் இறந்து கொண்டு இருக்கின்ற சூழ்நிலை இன்னும் சொற்ப காலத்தில் ஏற்படுவதற்கு தயாராக இருக்கின்றது. அதற்கிடையில் நாங்கள் ஒன்றுபட்ட சமூகமாக போராடி எங்களை உரிமைகளை பெற்றெடுக்க வேண்டியது எங்களது அனைவரும் கடமை. அன்பான என் தாய் தந்தையர்களே, சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் அன்பாக கேட்டுக்கொள்கின்ற ஒரு விடயம், போராட்டமே வந்து வாழ்க்கையாகிவிட்டது. போராடிய பெற வேண்டிய தேவையும் ஆகிவிட்டதால் போராட்டமே இறுதி வரையான முடிவு என்பதை கோரிக்கொண்டு உங்களிடம் விடைபெற்றுச் செல்கின்றேன். எதிர்வரும் காலங்களில் நாங்கள் உரிமை பெற்ற சமூகமாக மாற வேண்டும் என்பதற்காக அனைவரிடம் இருகரம் போட்டி கேட்கின்றேன். ஜாதி மத பேதமின்றி அனைவரும் ஒன்றுபட்ட சமூகமாக எங்களது இயற்கை விவசாயத்தை நிலங்களை மீட்டு நாங்கள் ஆளுகை செய்யக்கூடிய ஒரு தலைமைத்துவத்தை கட்டியெழுப்பி எங்களுக்கான நல்ல தலைமைத்துவத்தை வகுத்துக் கொள்கின்ற நோக்கத்தோடு எதிர்வரும் செயற்பட்டு எங்களது உரிமைகளை வென்றோடுவோம் என கூறி உங்களுக்கு விடைபெற்றுகின்றேன். நன்றி, வணக்கம். ඒ නිසා අපි අද මේ මූණ දෙන අභියෝගවලින් නිදහස් වෙන්න නම් විදේශ රටවල් විදේශ සමාගම් වලට විකුණන අපේ ඉඩම් විදේශ අපේ සම්පත් ඒගොල්ලෝගේ රටවල් වලට ඒගොල්ලෝගේ රටවල් වල දියුණුව උදෙසා ඒගොල්ලෝ ප්‍රයෝජනයට ගන්නවා නම් ඒවා වහාම මේ යුගය අවසන් කරලා අපේ රටේ ජනතාවගේ මේ ගොවි ජනතාවගේ කම්කරු ජනතාවගේ අයිතිවාසිකම් රැකගනිමින් ඒ සඳහා අපි නායකත්වයක් ගොඩනගමින් අපි හැමෝම එකට එකතු වෙලා මේ වෙනුවෙන් සටන් කරන්න ඕනේ, අරගල කරන්න ඕනේ. අරගල කිරීමෙන් තමයි අපේ අයිතිවාසිකම් ලබා ගන්න පුළුවන් කියන ඒ වාතාවරණයක තමයි අපි අද පත් වෙලා ඉන්නේ. ඒ නිසා මම ඔබ සියලු දෙනාගෙන් ඉල්ලා සිටිනවා අපි මේ වෙනුවෙන් අරගල කරලා අපේ අයිතිවාසිකම් ජය ගන්න ඕනේ.